இருக்கிற கேப்பில் இந்த ஹூக்கை உள்ளே விடணும். இப்போ இந்த ஹூக்கை விட்டு இந்த ஸ்டிச்சுக்கு கீழே இருக்கணும் ஹூக்கு. இப்போ ரன்னிங் நூலை இந்த வழியாகவே எடுத்தோன்னா 3 லூப் இருக்கும். முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை வெளியே இழுக்கணும். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை மேலுக்கு எடுக்கும் பொழுது ஃப்ரண்ட் போஸ்ட்டு டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சு கிடைச்சிது. இப்போ அடுத்தது ஒரு ஸ்டிச்சு போடலாம். ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டுறோம். இந்த கேப்பில் ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் பொழுது 3 லூப் இருக்கும். முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுத்தோன்னா ஃப்ரண்ட் போஸ்ட்டு டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சு கிடைச்சிது. டபுள் க்ரோஷேட்டில் எப்படி போடுவோம்? ஸ்டிச்சோட மேல் பகுதியில் இருக்கிற செயின் ஸ்டிச் வழியாக தான் டபுள் க்ரோஷே போடுவோம். ஆனால் ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு இது போல் 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இருந்து தான் ஸ்டிச்சு எப்படி போடணுன்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்டிச்சு நெருக்கமாகவும் இருக்குது. ஒரு ஸ்டிச்சு மேலே இன்னொரு ஸ்டிச்சு அப்படியே கை கோத்தது போலவே இருக்கும். ஏற்கனவே 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் க்ரோஷேட், ஆஃப் டபுள் க்ரோஷேட். சிங்கிள் க்ரோஷேட் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது போலவே இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண உடனே ஈஸியாக ஆச்சு. ஆஃப் டபுள் க்ரோஷேவும் டபுள் க்ரோஷேவும் எனக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்தது. இப்போ நீங்களும் வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நீங்களும் போடும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் ஸ்டிச்சு எப்படி போட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த ஸ்டிச்சு போட்டுட்டு வரேன்.